பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் மாமிச கிரியையை எவ்வாறு ஜெயிப்பது, மாமிச கிரியையை ஜெயிப்பது என்றால் என்ன, முதலில் மாமிச கிரியை என்றால் என்ன என்பதை பற்றி இன்று தியானிக்க இருக்கின்றோம். யார் நமக்கு என்ன தீமை செய்தாலும் அந்த தீமையை நினைக்காம, அதற்கு பழி வாங்க எண்ணாமல், அந்த தீமையெல்லாம் அவங்க அறியாமல் விவரம் இல்லாமல் நமக்கு செய்து விட்டார்கள் என்று தேவ அன்பால் நினைத்து அவர்களை மன்னித்து விட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க, முன்னேற, கஷ்டமில்லாமல் வாழ ஜெபம் செய்து நம்மளால் முடிந்த உதவிகள் செய்தால் நாம் மாமிசத்தை ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம். வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பரலோக பிதாவே, எங்களுக்கு ஆவியின் சிந்தையை சொல்லிக் கொடுங்கப்பா. நாங்கள் மாம்ச சிந்தையை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆவியின் சிந்தையை விளங்க வையும்ப்பா, பதிய வையும்ப்பா இதயத்தில். உமது கிருபை, உமது இரக்கம் எங்களை மாமிச சிந்தையை விட்டு விலக்கி ஆவியின் சிந்தைக்குள் வழி நடத்துவோம்ப்பா, சொல்லித்தருவோம்ப்பா. நாங்கள் கேட்கின்றோம் பரலோக பிதாவே, ஆமேன். மாம்சத்தை ஜெயித்தவர்கள் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவன், இந்த பூமியில் சமாதானத்தையும், சமாதானம்னா காசு பணம் தர முடியாத சமாதானத்தை, நம்மள பாதி பேர் என்ன பண்ணுறோன்னா சமாதானம் காசில் இருக்குது, சமாதானம் சொத்தில் இருக்குது, சமாதான பதவியில் இருக்குது, புகழில் இருக்குதுன்னு சொல்லி ஓடி அலைகிறோம். அந்த காசு பணம் சமாதானம் தர முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையை பூரா செலவு பண்ணிடுறோம். நம்ம மாம்சத்தை ஜெயித்தா நம்ம மரணத்தை ஜெயித்துருவோம். மரணத்தை ஜெயித்தா நித்திய ஜீவன் நம்மளுக்கு. அதை நித்திய ஜீவனை மட்டுமில்லை, இந்த பூமியில் நம்ம சமாதானத்தையும் அடைவோம் இன்னும் வேதம் சொல்லுது. மாம்சத்தை ஜெயித்தவர்களுக்கு உண்டான காரியங்களை பற்றி வேதம் இவ்வாறு சொல்கிறது. நம்ம இப்போ மாம்சத்தை ஜெயித்தவங்களை பற்றி, நம்ம வேதத்தில் உள்ள மாம்சத்தை ஜெயித்தவங்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். 9 அடி உயரம் கோலியாத். அவனை கூழாங்கல்லால் வீழ்த்தி அவன் கோலியாத் தலையை அவனுடைய பட்டயத்தை உருவியே தலையை வெட்டி தலையை கையில் தூக்கிக்கிட்டு வாரான் தாவீது. சின்ன பையன் 9 அடி உயர கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வாரான். கோலியாத்தை ஏன் கொன்னாவன்? நம்ம தேவனை நிந்தித்ததால். நான் கேட்டிருக்கேன், பிரஜாதி மக்கள் சொல்ல கேட்டிருக்கேன், கிறிஸ்தவர்களே இப்படி தான், ஊருக்கு தான் உபதேசம், தான் அப்படி நடக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல கேட்டிருக்கேன். இதை சொல்கிறாங்கல்ல அவங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் யார் தேவனை நிந்திக்கிறாங்க? பிரஜாதி மக்களா இல்லை நம்ம நிந்திக்கிறோமா? தேவனுடைய கட்டளைப்படி நடக்காமல் பிறரை நடக்க சொல்கிறோம் பார்த்தீங்களா? பிறருக்கு தேவனுக்கு ஊழியம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? தேவனை புகழ்ந்து நம்ம தெருவில் உட்காந்து மைக்கில் பேசுகிறோம் பார்த்தீங்களா? இந்த ஊழியம் பண்ணுறோம்ல, ஏன் இந்த ஊழியம் பண்ணுறோம்? நம்ம மனதுக்குள்ளே ஒரு சில பேர் தான், எல்லோரும் இல்லை. தேவனை இப்படி ஊழியம் பண்ணால் தேவன் நம்மளுக்கு எல்லாம் காசு பணம் தந்துடுவார், ஆசீர்வாதம் தந்துடுவார்னு நம்புகிறாங்க. அது தேவனை மனுஷனை ஐஸ் வச்சு அவங்கள்ட்ட இருந்து நன்மைகளை பெறுற மாதிரி தேவனையும் ஐஸ் வச்சு அவர்கிட்டருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு சிலவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் காரணம். அப்புறம் நிந்திக்கிறதுக்கு யார் காரணம்? புரிஞ்சா நம்ம தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அதே போல் கோலியாத்தும் தேவனை நிந்திக்கிறான். 40 நாள் தொடர்ந்து நிந்தித்து கொண்டே இருக்கிறான்.
சவுல் உள்பட அனைவரும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க, உயிருக்கு பயந்து. தாவீதுக்கு தேவன் மேல் உள்ள அன்பால் கோலியாத் நிந்திப்பதை பொறுக்க முடியல. ஆடுமக்கின் தாவீது அவனை எதிர்க்கிறான், அவனை கொன்று போட தயாராகிறான். அவனை கொன்று போட்டு விட்டான். கையில் தலையை பிடிச்சிட்டு வாரான் அவன். ஸ்திரீகள்லாம் ஆடி பாடுறாங்க. என்ன சொல்லி ஆடி பாடுறாங்கன்னு வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். பாருங்க, சவுல் கொன்றது 1000. சவுல் தான் அவன் ராஜா, அவன் கொன்றது 1000 தான். தாவீது தான் 10000 வேற கொண்டுட்டான். அவன் ஒருத்தன் சாகடிச்சது. ஏன்னா ஊர் உலகமே, அந்த இஸ்ரேல் மக்களே அவனோட பயந்துருந்தாங்க. அந்த பயம்தான் அது ஜெயிச்சவனை அவங்கள ஆட வச்சுருக்கு, அவங்கள பாட வச்சுருக்கு. அதனால தான் தாவீதை புகழ்ந்து பாடுறாங்க. தாவீது ஒரு மடங்குன்னா, சவுல் 1 மடங்குன்னா, தாவீது 16 மடங்குன்னு பாடுறாங்க அவங்க. சவுல் அதை பார்க்குறான். தாவீது மேலே பொறாமல் அவன். பொறாமை ஏன் வருது? நம்ம கடமை செய்யாமல் இருக்க போய் தான் பொறாமல் வருது. இவன்லாம் ராஜா, இவன்லாம் ஜெயிச்சிருக்கானே கோலியாத்தை. இவன் ஒளிஞ்சிக்கிட்டான், உயிருக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அவன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான். அதனால் அவனை மக்கள் பாடுறாங்க. இவன் தன்னுடைய கடமையை தவற விட்டுக்கிட்டான். நம்ம பொறாமப்படுறோம். எப்பெல்லாம் பொறாமப்படுறோம் நம்ம ஒன்று நினச்சிக்கணும், நம்ம கடமை செய்யலைன்னு நினச்சிக்கணும். யார் மேலே பொறாமப்படுறானோ கடமையை ஒழுங்காக செஞ்சுருக்கிறான். அதனால தான் அவன் வெற்றி அடைஞ்சிருக்கான், புகழ் அடைஞ்சிருக்கிறான். நம்ம அவனை பார்த்து வேடி பொறாமப்பட்டுக்கிட்டே, ஐயோ அவன் இப்படி ஆகிட்டானே இப்படி ஆகிட்டானு பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறது காரணம் கடமை செய்யாமல் தான். நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா கடமை செய்யவே நேரம் இருக்காது. பிறகு யாரை பற்றி பொறாமப்பட போகிறோம் நம்ம? அதனால் சவுல் பொறாமப்பட்டது காரணம் கடமையை செய்யாது. அவன் ஏன் அப்படி பொறாமப்பட்டான்னா, நம்ம தள்ளிட்டு தாவீது ராஜாவாயிடுவானோ, ஏன்னா ஊரே அவனுக்கு புகழ்ந்து பாடுது, ராஜா ஆயிடுவானோ பயம் வந்துட்டு. ஏன்னா இவனுக்கு பிறகு இவன் மகனை ராஜாவாகணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இவன் மகன் ராஜாவாக ஆக முடியாமல் பெருமைன்னு பயப்படுறான். பாருங்கள், ஒருத்தன் தேவ அன்பால் தேவனை நிந்தித்தவனை கொலை செய்கிறான், கொன்னுட்டு வாரான். மற்றவன் மாமிச கிரியையினால் பாதிக்கப்பட்டவன், மாமிச கிரியையில் சிக்கி கொண்டவன் கோலியாத்தை கொன்னவனை கொல்ல துடிக்கிறான். இவன் கொல்ல ஆசைப்படுறான். பொறாமை. இருவருக்கும் யுத்தம் வழுக்கிறது, தாவீதுக்கும் சவுலுக்கும். சவுல் ராஜ்யபாரத்தை தக்க வைக்க அவன் நினச்சிக்கிட்டான். அப்படி ஒரு இது வந்துடும்னு நினச்சிக்கிட்டான். அவன் தாவீதை கொலை செய்ய விரட்டுகிறான். தாவீது உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடுறான். சவுல் மாம்சத்தில் நிறைஞ்சவனா தாவீதை கொலை செய்ய துடிக்கிறான். தாவீது கையில் அகப்பட்ட சவுலை கொலை செய்யலை, விட்டுடுறான். இவன் கையில் போய் வழுக்கட்டையாக மாட்டிக்கிட்டான். சவுல் தெரியாதனமாக மாட்டிக்கிட்டான். ஆனால் தாவீது அவனை கொலை பண்ணலை. காரணம், தேவ அன்பால் தேவனால் அபிஷேகப்பட்டவன் என்பதால். தப்பவிட்ட தாவீதை மீண்டும் கொலை செய்ய முயற்சிக்கின்றான். பைத்தியக்காரன் போல. இந்த மாம்சக்கிரியை வந்தாலே பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடுவாங்க. அது மோரலஸ் அப்படி கூட சொல்லலாம். அந்த வார்த்தையை கூட அதுக்கு பயன்படுத்தலாம். இந்த பைத்தியம் ஆக்கிரும் அந்த மாம்சக்கிரியை. ஏன்னா இந்த பாருங்கள், பொறாமை, விரோதம், வைராக்கியம், பகை, கொலை வெறி, இதில் தான் சிக்கியிருக்கான் சவுல். இந்த பொதுவாக இந்த கொலை பண்ண போகிறாங்க, இந்த கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்கு பின்னாடி வரப்போகிறத குறித்து யோசிக்கிறதுக்கு அவங்களால திராணி இல்லை. அவங்க பைத்தியம் போல் ஆகிடுறாங்க. அவனை கொல்லணுங்கிறதா முக்கியம். அவனை கொன்ன பிறகு தான் தெரியும் போலீஸு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை. அவன் இவனை கொள்ளுவாங்கிறது தெரிய மாட்டேங்குது. 2 பேர் குடும்பத்துக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள மன வருத்தங்கள், பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் பாழாக போயிடும். அந்த 2 குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். இது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் பைத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். மாமிசத்தில் ஒருத்தன் நம்ம எப்பெல்லாம் இந்த பொறாமை, பெருமை, இந்த வைராக்கியம், இந்த பகல்லாம் வருதோ நம்ம நினச்சிக்கணும், பைத்தியம் ஆகிறோன்னு நினச்சிக்கணும். தாவீது 1க்கு 2 தடவை சவுலை தப்ப விட்டவன். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதால். ஏன் தாவீதுக்குள்ளே நீடிய பொறுமை, சாந்த குணம்,
இதுதான் தேவ குணம், இதுதான் மனித குணம். தேவன் தன்னை போல படைச்சார். இந்த குணம் இருந்தால் தான் மனுஷன். இந்த குணம் நீடிய பொறுமை, சாந்தம், அமைதியெல்லாம் இல்லாட்ட நான் மனுஷனே இல்லை, நான் பைத்தியக்காரன். நம்ம அதை உணரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நம்ம கோவப்படுறோமோ, எப்பெல்லாம் சாந்த குணம் இல்லாமல் போகிறோமோ, நீடிய பொறுமை இல்லாமல் போடுறோமோ, அப்போல்லாம் நம்ம மனுஷன்லேருந்து நம்ம மாறுறோம் அப்படின்னு நம்ம பைத்தியக்காரன் ஆக முயற்சி பண்ணுறோம், பைத்தியக்காரன் ஆக போகிறோன்னு நம்ம நினச்சிக்கிடணும். ஆகவே மக்கள்லாம் சவுலை வெறுத்து தாவீதை ராஜாவாக்கிட்டாங்க. பாருங்கள், இறுதியில் மாமிச சிந்தை மரணம் என்பதால் மாமிச செயல்கள் சவுலை பைத்தியக்காரன் போல் ஆக்கி தற்கொலை செய்ய வைத்தது. வாளை தூக்கி போட்டு நெஞ்சில் ஏந்திக்கிட்டான். ஆவியின் கனிகளால் மாம்சத்தை வென்ற தாவீது சமஸ்திர இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகின்றான். மாம்சத்தை வென்றதால் தாவீது ராஜா. ஒரு சமயம் சவுல் ஆவியின்படி நடத்தப்பட்டிருந்த என்ன ஆயிருக்கும்? பைபிள் கதையே மாறி இருக்கும். ஆனால் சவுல் தேவனை மறந்தான். ராஜ்யபாரத்தை தான் பெருசாக நினச்சான். அவர் தந்தவரை மறந்துக்கிட்டு சிருஷ்டிகரை மறந்துட்டு சிருஷ்டியை அது பெரிய இதாக நினச்சான். அவன் ராஜ்யபாரத்தை தக்க வைக்க மாம்சத்தில் பிரயாசப்பட்டான். முடிவு பரிதாபம். நாமும் வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியையான பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கப்பேதம், கொலைவெறி இவைகள் நமக்குள் ஏற்பட்டால், நமது உள்ளத்தில் மூளையில் தலை தூக்க ஆரம்பித்தால், உடனே அப்பாலே போ சாத்தானே என்று இயேசுவின் நாமத்தினாலே விரட்டிவிட்டு ஆவியானவரை உதவிக்கு அழைக்க வேண்டும். அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் வரும் வரை. இந்த துர்சிந்தையை நீக்கும் வரை அவரை நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. தூசி நீக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவற்றை. இவ்வாறு மாம்சம் தலை தூக்கிய உடனே ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஆவியின் கனியான சந்தோஷம், சமாதானம் எப்போதும் நம்மகிட்ட இருக்கும். நமது வாழ்க்கையிலையும் நமது கணவன், நமது மனைவி, நமது பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ள ஆட்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த அரசாங்கம், நம்மை சுற்றி இருக்கும் மக்கள் எல்லாம் கர்த்தரால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள். சவுலுக்கு தாவீதை போல கூட இருக்கலாம் இவர்கள். நாம் இவர்களுடன் மாமிசத்தின்படி அணுகாமல் தேவ ஆவியின்படி அணுகி சமாதானமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது நமது முக்கிய பொறுப்பு. இதுதான் ஊழியம். சவுல் கோலியாத்தை கொன்றிருந்தால் தாவீதுக்கு வேலையே இருந்திருக்காது. ஏன்னா கோலியாத்தை கொல்றது அவன் வேலை தானே. அவர் தான் சவுல் தானே ராஜா, வேலையே இருந்திருக்காது. சவுலுக்கும் மற்றவர்களும் பாதுகாக்க தான் தாவீது கோலியாத்தை கொன்று நன்மை செஞ்சான். தாவீது ராஜ்யபாரத்தை சவுலோட கேட்கவே இல்லை. அவனாம் பைத்தியக்காரன் போல அவன் ராஜா ஆயிடக்கூடாதேன்னு நினச்சிக்கிட்டு அவன் காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் சவுல் கீழ்ப்படிந்திருந்து வாழ தயாராக இருந்தான். அவன் சவுல் அவனை ஒரு பிள்ளையை போல சேர்த்து வைத்து கொண்டு தொடர்ந்து ராஜாவாக இருந்திருக்கலாம், தேவ அன்பு இருந்துருந்துச்சுன்னா. ஆனால் மாமிசம் சவுலை தவறான பாதைக்கு கொண்டு சென்று விட்டது. நாமும் இதே போல் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு வரும். மாம்ச சிந்தினால் ரொம்ப பகை போனோமே, நம்ம அப்போ உஷாராயிரன்னு, நம்ம அப்போ சவுளை நினச்சிக்கிடன்னு. என்ன அவங்க நம்ம மேலே பொறாமப்பட மாட்டாங்க. பொறாமப்பட்டாலும் கூட நம்ம அவங்கள்ட்ட தேவ அன்பை காட்டினா அவங்க மாறுவாங்க. அதில் நம்ம பகை குறையும், பகை ஒழிஞ்சு போகும், நட்பு பெருகும், சந்தோஷம் சமாதானம் பெருகும். நம்ம தான் எதிரியை உண்டு பண்ணுறோம். எதனால்? மாமிச கிரியையினால். சவுல் ஏற்படுத்தினது போல தாவீது அவனுக்கு எதிரியே இல்லை. அவன் பையன் மாதிரி. அவன் நம்மளும் இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தாவீதை சவுல் பண்ண தப்பை பண்ணாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம இருப்பதில் திருப்தி அடையணும். நம்ம போதுமன்ற மனம் நம்மளுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். போதுமன்ற மனம் இல்லாமல் தான் மக்கள் பூரா சங்கடப்பட்டு இருக்கிறாங்க. மக்கள் பூரா பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க. போதுமன்ற மனம் கண்டிப்பாக வேணும்.
விரலுக்கு தக்கன விற்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். விரலுக்கு தக்கன விற்கிறோம் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம வீட்டு வருமானம் 10,000 தான் இருக்கும். ஆனால் அவன் பக்கத்து வீட்டு வருமானம் 50,000 இருக்கும். அவங்க செலவழிப்பாங்க. அவங்க செலவழிச்சாலும் நம்ம செலவழிக்கக்கூடாது, நம்ம செலவழிக்க முடியாது. நம்ம 10,000 ஏற்ற மாதிரி தான் நம்ம செலவழிக்கணும். தேவன் அவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ 10,000 கொடுத்தாருன்னா அதுக்குள்ளே செலவழிக்கிற தகுதியையும் கொடுத்துருக்கிறார், செலவழிக்க ஞானத்தையும் தருவார். அதனால் 10,000க்குள்ளே செலவழித்து விரலுக்கு தக்கன வீக்கத்தை பார்த்துடணும். நம்ம அதுக்குள்ளே தான் வாழணும். நம்ம கடன் இல்லாமல் வாழணும். ஆனால் பகல் பூரா உழைக்கணும். உழைப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தேவன் சொல்கிறார், எறும்பினிடம் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கிறாரு. எறும்பு பாரு, கோடை காலத்தை சேர்த்து வைக்க பாருங்கிறாரு. சேமிக்கணும், சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். தேவன் நீதியின் பாதையில் நடக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது. பிறகு நம்ம சவுலாக மாறிடுவோம். நம்ம தாவீதை போல் வாழ்ந்திருக்கணும்னா, நம்ம தேவனுடைய கட்டளையின் படி வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னா நம்ம தாவீதை போல் வாழ்ந்திருப்போம். அடுத்து யோபு பற்றி பார்க்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இந்த ஆர்குமெண்ட்டு, இந்த வாக்குவாதம், இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குன்னா பரலோகத்தில் நடக்குது. யோபை பற்றி யார் பேசுகிறான்னா, யோபு பூமியில் வாழ்கிற ஒரு மனுஷன். அவனை பற்றி யார் பேசுகிறான்னு தேவன் பேசுகிறாரு. தேவன் பரலோகத்தில் வாயை திறந்தா கோடான கோடி தூதர்களும் அவர் வாயை தான் பார்ப்பாங்க. இன்னும் தேவனில் பேசுகிறாரு. பின்ட்ராப் சைலன்ஸ் இருந்திருக்கும் பரலோகம். எல்லாரும் பார்க்க, யாருடா இது யோபு, யோபை பற்றி தேவனே பேசுகிறாரு அப்படின்னு எல்லாம் யோபை பற்றி ஆச்சரியப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த யோபு பற்றி தேவன் சொல்கிறாரு, இந்த யோபை வச்சு சாத்தானுக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்கு. யாரை வச்சு? யோபு வைத்து. தேவன் சவால் விடுறாரு சாத்தானுக்கிட்ட. பாத்தியா யோபை பாத்தியாப்பா நீ? அவன் எப்படி இருக்கான் பாரு, உத்தமனாக இருக்கான், சன்மார்க்கனாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், பொல்லாது கண்டு விலகி இருக்கிறான். அவனை போல் பூமியிலும் ஒருத்தனும் இல்லைப்பா. உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியலையே, நீ யோபோட தோற்று போனாயே. இன்னும் வெற்றி கழிப்பில் தேவன் பேசுகிறாரு. தேவன் நம்மளோட எதிர்பார்ப்பது இதுதான். இப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மொத்த பரலோகமே நம்ம இப்படி தேவனுக்கு பயந்து பொல்லாதை விட்டு விலகி வாழணுங்கிறதா தான் மொத்த பரலோகமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சாத்தான் என்ன பண்ணுறான்? இப்படி வாழ விடாமல் நம்மளை மோசம் போக்க அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாத்தான், ஒரு பக்கம் தேவன். நம்ம எப்படி வாழ நம்மளை அவர் பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணுறான்? இவன் நம்மளை மோசம் பக்கம் இது பண்ணுறான். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பார்த்தீங்களா? அவன் பூமி பூரா உலாவறான். அவன் சுற்றி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லார் பக்கத்துலையும் நிற்கிறான் அவன். தேவன் இப்படி ஒழுங்காக வாழ ஆவியானவரையும் நம்ம உதவி கண்ணை அனுப்பியிருக்கிறாரு. சாத்தான் அதை கெடுக்க இச்சை, பேராசை, பெருமை, களவு, கொலை, வஞ்சகம், துரோகம் மூலம் நம்மை வஞ்சித்து மோசம் போக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் செய்து கொண்டே இருப்பான். இந்த பாருங்கள், இயேசுவையும் மோசையையும் பிறந்த உடனே கொலை பண்ண முயற்சி பண்ணான். 2 பேரும் அதில் தப்பிட்டாங்க. இயேசுவை 33 வருஷம் கழித்து அவர் சிலுவையில் தொங்கி தேவனுடைய கட்டளை நிறைவேற்றிட்டு இருக்கார். அப்போ சொல்கிறான்,
அது வரைக்கும் இயேசு சொல்லிட்டு நான் தான் தேவனுடைய குமாரன் சொல்லியிருந்தார். அதெல்லாம் இவன் கேட்கல. இவன் கட்டளை நிறைவேற்றிட்டு இருக்காரு. தேவன் சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறான், அப்போ ஒரு ஆளை வச்சு சொல்கிறான், இவன் நீ தேவனுடைய குமாரன் இருந்தாலும் இறங்கி வா. அந்த கட்டளையை செய்ய விடாமல் தடுக்கிறான். அவன் இறங்கி வர முடியும், ஆனால் தேவன் கட்டளை செஞ்சார். அப்படி சாத்தான் தொடர்ந்து வரான். மோசையை பாருங்கள், பிறக்கும்போது கொலை பண்ண முடியலை. அவனை 120வது வயசில் கண்மலைக்கிட்ட பேசுன்னு தேவன் சொன்னார் தண்ணீர் வர்றதுக்கு. அவன் பதட்டத்தில் அடிச்சிட்டான். அதனால் அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் ஆக்கி அவன் ஜெயிச்சிட்டான். அதில் அவன் சாத்தான் நம்ம தொடர்ந்து இருப்பான், எப்போதும் இருப்பான். அவன் வேதம் சொல்லுது சில காலம் அவரை விட்டு ஒதுங்கி போனான், விலகி போனான்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. தேவன் வனாந்தரத்தில் சாத்தானை ஜெயிச்சுட்டு வந்து சில காலம்தான் அவன் அதை விலகி இருந்தான். ஸோ சாத்தான் எப்போதும் நம்ம கூட இருப்பான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் சாத்தானோட யோபு பற்றி அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயந்தவன் தான் சொன்னார ஒழிய அவனை பற்றி இவனை பாரு, இவன் பெரிய ஊழியக்காரன், இவன் தொட்டா பேய் ஓடும், நடுங்கும், அற்புதம் நடக்கும், இவன் பிரசங்கம் பண்ண 1,00,000 பேர் கூடுவாங்க, இவன் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட்டு மக்கள்லாம் காத்திருப்பாங்க, செத்தவங்களை இவன் தொட்டா எழும்பிடுவான் அப்படின்னா சொன்னார்? இல்லை. என்ன சொன்னார்? உத்தமன், சன்மார்க்கன், அவனுக்கு தேவனுக்கு பயந்தவன், பொல்லாங்கன்னு சொன்னார். தேவன் நம்மளிடம் இதைத்தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஊழியம் எப்படி பண்ணணும்னு பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் காது கேட்கணும், கை கால்லாம் செயல்படணும், கண் பார்க்கணும், செத்தம் உயிரோடு எழுமணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் புறஜாதி மக்கள் நம்புவோன்னு நினைக்கிறாங்க. ஒன்று என்னென்ன, புறஜாதி மக்களுக்கு கர்த்தர் தேவன் நல்லா தெரியும். நமக்கு தேவன் தான் இயேசு தான் தேவனுங்கிற நம்ம தெரிஞ்சுட்டு இயேசு கட்டளைப்படி கீழ்ப்படுகிறோமா, அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ரெண்டாவது என்னென்ன, இவங்களெல்லாம் ஏன் பண்ண நினைக்கிறாங்க, இந்த அற்புதத்தெல்லாம் ஏன் பண்ண நினைக்கிறாங்க, இவங்களை பண்ண வல்லமையை பெற ஏன் உபவாசம் பண்ணி எப்படியாவது வல்லமையை பெற்றணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க மக்கள்? தனக்கு மதிப்பு, மரியாதை, காசு, பணம், செல்வம், செல்வாக்கு வரணும்னு சொல்லி. எல்லாரும் இல்லை, சில பேர் அப்படி ஆசைப்படுறாங்க. தேவனுக்காக ஊழியம் செய்வேன் என்பதெல்லாம் இந்த ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் அப்படி தான் நடக்குது. ஊழியங்கள்லாம் தேவனுக்காக நடக்குது. ஆனால் போக போக தன்னோட பாக்கெட்டுக்கான ஊழியமாக மாறிடுது அது. மூணாவது, இந்த அற்புதமெல்லாம் நிலையானது அல்ல. செத்தவன் எலும்புனாலும் ஒரு நாள் மீண்டும் சாகத்தானே போகிறான். அவன் என்ன, லாசரு உயிரோடு எழுப்பினார் தேவன், இயேசு லாசர் செத்து தானே போனார் திருப்பி. ஏன்னா ஏனோக்கும் எலியாவும் இயேசு தானே உயிரோடு இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. நாம் ஒரு நோயை சுகப்படுத்தா இன்னொரு நோய் வந்துடுதே. இந்த அற்புதம் எல்லாம் நன்மையெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் அவர் கட்டளைப்படி நடப்பதால், அவர் கட்டளைப்படி மக்களை நடக்க வைக்க ஊழியம் செய்தால், அந்த ஊழியம் அவர்கள் இந்த பூமியிலும் சமாதானத்தை கொடுத்து வாழ வைக்கும், நித்தியமாக தேவனுடனும் வாழ வைக்கும். ஆகவே ஊழியம் என்றால் அவர் கட்டளைப்படி நடக்க வைப்பது, அற்புதம் என்றால் அவர் கட்டளைப்படி நடக்கிற காரியம்தான் அற்புதம். இப்போ சாத்தான் பதில் சொல்கிறான் தேவனுக்கு. யோபுவை பற்றி தேவன் புகழ்ந்து பேசினார்ல அவன்கிட்ட, அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். யோபு விருதாவாக உங்களுக்கு ஒன்றும் பயப்படலை, நீர் வேலை அடிச்சிருக்கிறாரு, அவன் கையின் கிரியை ஆசீர்வதிக்கிறார், அதனால் அவன் உமக்கு பயப்படுறான். நீ அது நிப்பாட்டும், ஆசீர்வாதத்தை நிப்பாட்டும், வேலையை பிடுங்கி போடும். அப்போ பாரும், அவன் யோபு ஒரு முகத்துக்கு நேராக தூசிப்பாங்கிறான். அவன் சாத்தானை பாருங்கள், 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளை போய் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அவன் உலக தேவையான பணம், சொத்து, பதவி இவற்றுக்காக தான் தேவனை வணங்குகிறோம். அவர் தருவதை நிப்பாட்டிட்டார்னா முறுமுக்க ஆரம்பிச்சிடுவோம், தூசிக்க தொடங்கிடுவோன்னு சொல்லி சாத்தான் தேவனிடம் சொல்கிறான். ஆனால் அவன் முட்டாள். தேவன் சொன்ன யோபு அப்படி அல்ல என்பது அவனுக்கு தெரியவில்லை. சாத்தான் இப்படி பேசுகிறதுனால சாத்தான் ஒன்றும் தேவனுக்கு சமமானவன் அல்ல. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பாருங்க,
தேவபுத்திரரும் கர்த்தர் சன்னதியில் நிற்கிறாங்க, சாத்தானும் நிற்கான். அவன் ஒரு தூதன், அவன் கோடான கோடி தூதரில் ஒருத்தான். அவன் நிற்க தான் செய்யணும். அவன் தேவன் தான் உட்காந்து பேசுவார். இப்போது தேவன் அவன் சொன்னாமல அப்படி அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? நீ உயிரை மட்டும் எடுத்துடாத, மற்றபடி இஷ்டத்துக்கு செஞ்சு பாரு அப்படிங்கிறார். யோபு வைத்து சாத்தானுக்கும் தேவனுக்கு இடையில் நடக்கிற காரியங்கள் தான் இந்த யோபுனுடைய வரலாறாக இருக்குது. உயிரை மட்டும் தொட்டுறாதுன்ட்டார், மற்றபடி அவன் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுத்துட்டார். போலீஸில் சொல்லுவாங்க, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கானா, நாங்கள் சொல்ல வைப்போம். கைதி, ஏதாவது தப்பு பண்ணவன், ரவுடி, இவங்கெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, களவு செஞ்சுருக்கான், எங்கே இருக்குது அந்த பொருள் எங்கே வச்சுருக்க சொல்ல மாட்டேக்கான் அப்படின்னா போலீஸ்காரன் சொல்லுவாங்க, அவனை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து அவன் சொல்லுவான் அப்படிம்பாங்க. அதே போல் சாத்தான் யோபு தேவன்கிட்ட சொன்னான், அவன் நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கேன், அப்போது அவனை தூசிப்பான்னு சொல்லிவிட்டு அவனை கையில் எடுக்கிறான். அவன் சாத்தான் யோபு எல்லா வகையிலையும் கவனித்தான். 10 பிள்ளைங்க செத்து போனாங்க. சொத்து சுகம் எல்லாம் போயிட்டு அவனு முடிந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து பார்த்தான். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு யோபு சொல்கிறான், அவன் உதடுகளால் அவன் பாவம் செய்யவில்லைன்னு வேதம் சொல்லுது. யோபு தேவனை முறுமுறுக்கவில்லைன்னு வேதம் சொல்லுது. நமது வாழ்விலும் கஷ்டங்களில் நாம் இருக்கிறோமா? கஷ்டம் நம்மளுக்கு இருக்கா? சாத்தான் நம்மளை சோதிக்கான்னு அர்த்தம். நாம் அது தெரியாமல் நம்ம என்ன சொல்கிறோம்? தேவனே நீ பார்த்து கொண்டு இருக்கிறே, அவனை படாதப்படுத்துகிறானேன்னு நம்ம முறுமுறுக்கிறோம். இதே மாதிரி தான் மோசே தேவன்கிட்ட போய் கதறி கூப்பாடு போடுறாரு. ஏன்னா ஒரு பக்கம் செங்கடல், ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை வந்திருக்கு, மக்கள் இருக்காங்க, மக்களெல்லாம் கொண்டு போடுவாங்கன்னு அவர் பயந்துட்டார். அவர் ஏன்னா பெரிய சேனை வருது, அவர் பயந்து போய் மக்கள் மேலே ரொம்ப அன்பு மோசேக்கு. அவர் சொல்ல, நானா இந்த மக்களை பெற்றேன், இப்படி நீ பரிதவிக்க விடுறேன்னு சொல்லி அவன் தேவன்கிட்ட சொல்கிறான், கதறான் தேவன்கிட்ட. தேவன் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, அவர் கையில் என்னப்பா கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாரு. கோல் நீட்டுப்பா அதை செங்கடலுக்கு மேலே அப்படிங்கிறார். நீட்னா செங்கடல் பிளந்தது, மக்கள் தப்பிட்டாங்க, பார்வோன் சேனை மாட்டிக்கிட்டு. அதே போல தான் தேவன் சொல்கிறாரு, ஏற்கனவே ஆயுதம் கொடுத்துருக்கேன், எனது கட்டளை என்கிற ஆயுதம், எனது கற்பனை என்கிற ஆயுதம், எனது நியமங்கள் என்கிற ஆயுதத்தை அவன்கிட்ட கொடுத்துருக்கேன்ப்பா. நீ அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியே, கஷ்டத்தில் துடிச்சிட்டு இருக்கியே, அதை பயன்படுத்தி உனது கஷ்டத்தை சங்கடத்தை எல்லாம் தோற்கடி என்கிறாரு. நம்ம ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அழுதுகிட்டு இருக்கோம். மோசே கோலை பயன்படுத்தி செங்கடலை பிளந்தது போல நாமும் அவர் கட்டளைப்படி நடந்து சாத்தானை ஜெயித்து தேவனை மகிழ வைக்கணும். யோபு தேவனை நோக்கி முறுமுறுக்கலை, அவன் எந்த பாவம் செய்யலை. யோபு எந்த பாவம் செய்யலை. சாத்தானுக்கும் தேவன் இப்படி ஆண்டு இருக்காம்பா, நீ என்னப்பா பெரிய என் மக்களை போகிறா, நீ 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 மோசம் போய்கிட்டு இருக்கிய, இவனை மோசம் போக்க பார்க்கணும் ஒரு சேலஞ்ச். தேவர் கட்டளைப்படி நடந்து கொண்டதால் சாத்தான் தோற்று போனான், தேவன் வெற்றி சிறந்தார். கடைசியாக தேவன் யோபுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்பி ஒரு டெஸ்ட் வைக்கிறார். தேவன் யோபுவை நண்பர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு. யோபு பெரிய கோடீஸ்வரர், இப்படி ஆன ஒன்று நண்பர்களாக அவனை பார்க்க வராங்க. பார்க்க வர்றவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வறுமையில் காரணம் நீனும் ஒரு காரணம் தான்பா, உங்கள் செயலும் ஒரு காரணம் தான்பா, உங்கள் தேவனும் ஒரு காரணம்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தேவன் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் யோபு பேசின போகிற என்ன நீங்கள் பேசலை, ஆனால் உங்களை தண்டிக்க போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் போய் யோபுகிட்ட சொல்லுங்கள், தேவன் என்னை தண்டிக்க போகிறாரு எங்களை பேசுனதுக்காக, நீ எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணா, தேவன்கிட்ட எங்களை தண்டிக்காதீங்கன்னு சொன்னால் நான் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட தேவன் சொல்கிறாரு. அந்த நண்பர்கள் யோபுகிட்ட சொல்கிறாங்க, யோபு என்ன நினச்சிருக்கணும், என்ன பாடு, நான் ஒரு தப்பு பண்ணாதவன், என்ன நீ இந்த கஷ்டத்துக்கு நீனும் தப்பு பண்ணியிருப்ப, நீனும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்களடா. பாருங்கள், தேவன் உங்களை தண்டிக்கட்டும்னு விடலாம். அவன் என்ன சூழ்நிலை இருக்கான்னு வாசிக்க கேட்போம். அப்போது அவன் ஜெபம் பண்ணும்போது, இந்த காரியம் நடக்கும்போது யோபுவோட சூழல் என்னென்னு வாசிக்க கேட்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில்
உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, இந்த கண்டிஷனில் இருக்கிறான். ஓட்டை எடுத்து ஒரு உடம்பு பூரா பற்கள், ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான், ரத்தம் வந்துட்டு இருக்காங்க. மனைவி இப்படி சொல்கிறா. இந்த சூழ்நிலையில் தேவனை விசுவாசிக்கிறான் அவன். இந்த சூழ்நிலையில் நான் தேவனை பார்ப்பேங்கிறான். தேவன் வருவார் இந்த பூமியில், நான் பார்ப்பேன், நித்தியமாக அவரோட வாழ்வேங்கிறான் அவன் யோபு. இந்த நம்ம ஜெபம் பண்ணாட்டா தேவன்கிட்ட வல்லமை உள்ள தேவன் அவர் நம்ம நண்பர்களை தண்டிச்சிருவார்னு பயந்து போய் அவங்களை ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணால் அவங்கள காப்பாற்றிடுவார்னு விசுவாசிக்கிறான். தேவன் விசுவாசத்தை பாருங்கள். தேவனை அப்படி 100% அப்படி தேவனுக்குள்ள வெயிட்டேஜை கொடுக்குறான் அவன். தேவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்குன்னு அப்படி நம்புகிறான் அவன், அப்படி விசுவாசிக்கிறான். சாத்தான் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அவன் தேவன் கட்டளைப்படி அவன் சரியாக தேவனை விசுவாசித்தான். ஆகவே யோபுக்கு பரிசு என்ன பரிசு கொடுக்கப்பட்டதுன்னா ரெட்டிப்பான நன்மைகள். பிள்ளைங்க மட்டும் 10 பேர் தான். ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து மீண்டும் அவனோட நீண்ட காலம் வச்சு அவனை ஆசீர்வதித்தார். நாமும் நண்பர்கள் சொந்தக்காரர்களுடன் பேசும்போது பழைய காரியங்கள் நினைவுக்கு வரும். அவர்கள் நம்ம பற்றி பேசின பேச்சு நினைவுக்கு வரும். நமக்கு எதிராக அவர்கள் சேர்ந்த எதிர்கூட்டங்கள் போட்ட காரியங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு பழிவாங்க துடிக்கும் மனம். அவர்களை எல்லாம் நாசுக்காக குத்தி காட்ட வாய் துருதுருக்கும். அவருடைய தோல்விகள் இயலாமைகளை எல்லாவற்றையும் மறைமுகமாக சொல்லி அவருடைய மட்டம் தட்ட தோணும். ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆவியானவர் உடனே அழைச்சிடனு. அவர் மாம்சத்தை தூக்கி தூர வைக்க பலன் தருவார். ஆவியானவர் மட்டும் நமக்குள் வந்து செயல்பட தொடங்கிவிட்டால் அப்போது பழி வாங்குகிற எண்ணம், குத்தி காட்டுற காரியங்கள், வைராக்கியம், பகை, விரோதம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுவோம். நாம் உண்மை நண்பர்களாக, நமக்கு அதிக நன்மை செய்த மக்களாக நினைத்து அவரோடு உண்மையாக, சாந்தமாக, சமாதானமாக, அன்புடன் பேசுவோம். ஆவியானவர் பேச வைப்பார். நன்மையான ஆலோசனை சொல்லுவோம் அவங்களுக்கு. யாருக்கு? நம்மளுடைய எதிரிகளுக்கு. எப்போ ஆவியானவர் வந்துட்டார்னா அன்பாக உபசரித்து முடிந்த உதவிகள்லாம் செய்வோம். அவனை வாசல் வரை போய் வழி அனுப்புவோம் ஆவியானவர் வந்துட்டார்னா. ஏன்னா யோபு அப்படி தான் பண்ணான். யோபு என்ன தப்பு, யார் தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சான். அவன் நண்பர்கள் சரி தப்பெல்லாம் வந்துச்சு மன்னிச்சான். இதே போல் ஒவ்வொரு சூழலிலும் ஆவியானவர் அழைத்து அவர் தேவனுடைய வழிகாட்டுதல்படி நடக்க நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ஈசாக்கை பார்க்க போகின்றோம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, அவரை பற்றி வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14-15 வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்கள், ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தர் பொறாமை கொள்கிறான். ஆடு மாடுலாம் பெருத்து போயிருக்கவன்ட்ட. ஏன்னா தண்ணி இருக்குது, அப்பா தோண்டின துறவு இருக்குது, தண்ணி ஊறுதால நல்ல கடமையை செய்கிறான், உழைக்கிறான். நல்ல ஆடு மாடுகள்லாம் பெரிய மந்தையாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு இதை பார்க்குறான், இவன் நம்மளோட பெரிய ஆள் ஆகிறான்னு சொல்லி. இது காரணம் என்னென்னு பார்க்குறான். துறவில் தண்ணி இருக்குடா, தண்ணியை நிப்பாட்டு, தண்ணி துறவை தூத்து போட்டுரு, மண்ணள்ளி போட்டு துறவை மூடுங்கிறான். இவன் அப்பா காலத்து துறவு மூடுறான். இவன் இங்கே இருக்காத வெளியில் போன்னு விரட்டுறான். இவன் போகிறான். வாக்குவாதம் பண்ணலை, எதிர்த்து பேசலை. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணலை, எதிர்த்து பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. சரிப்பான்னு வந்துட்டான். ஏன்னா அது வரைக்கும் அந்த இடத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தவன் அவன், செல்வ சீமானா வாழ்ந்தவன் அவன். அதை பூரா விரட்டி விடுறான். அவனை விரட்டி விடுறான். ஒரு வார்த்தையும் பேசலை. வேறு இடத்துக்கு வந்து துறவு தோன்றான். தண்ணி வருது. அவன் வரான். இல்லை இங்கேயும் துறவு தண்ணி வந்துட்டேன். இப்போ மூடணும்னு முயற்சி பண்ணேன். தண்ணியான் தண்ணிங்க. இப்போ அவன் இன்னும் மூடுறது வேஸ்ட்டுங்கிறான். வேஸ்ட்டு நினச்சிட்டான் அவன். இந்த தண்ணியை பயன்படுத்துவோம், நம்ம தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஆடு மாடு வளர்த்து நம்ம பெரிய ஆள் ஆகும் உன்னோட அப்படின்னு சொல்லி தண்ணியான் தண்ணிங்க. பாருங்கள், ஏன்னா தண்ணிங்கிறது பணம். இப்போவும் தண்ணி பணம் தான். கிராமங்களில் போனீங்கன்னா யார் கிணற்றில் தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கோ அவங்க பணக்காரனாக இருப்பாங்க.
அதனால் அவன் என்ன சொல்கிறான், தண்ணி தானே இவனுக்கு பணக்காரன் ஆக்குது அப்படின்னு சொல்லி தண்ணியை நிப்பாடுறான். தண்ணி ஏன் தண்ணிங்க, கடைசியாக வேற ஒரு இடத்துக்கு போய் தொடர்றோன்றான், அங்கேயும் தண்ணி வருது. ஏன்னா ஈசாக்கு தோண்டிய இடமெல்லாம் தண்ணீர் வருது, தேவன் அவனோட இருந்ததால். இதை பார்த்து பெலிஸ்தர்லாம் பயந்து போனான். பயந்து போய் அவன் என்னடா இவன் நம்ம எவ்வளோ இடத்த தோண்டி பார்க்குறோம், தண்ணி இல்லையே, இவன் தோண்டாமல் தண்ணி வருதே, இவன் தண்ணியை தான் காட்டி நம்ம ஆடு மாடு வளர்க்க வேண்டியிருக்கா, இவங்கள்ட்ட சண்டை போட வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி அவன் தேவன் இவங்க இருக்காருன்னு பார்த்து அவனை பார்த்து பயப்படுறான். அவன் ஈசாக்கு தோண்டிய இடம்லாம் ஏன் தண்ணி வந்தது, அவன் வாக்குவாதம் பண்ணலை. தேவன் செயல்பட காத்திருந்தான். நம்ம தான் இருக்க மாட்டோம், பொறுமையாக இருக்கும். தேவன் செயல்பட ஈசாக்கு காத்திருந்தான். உடனே நம்ம செயல்பட நினைக்கிறோம், இல்லை, தேவன் செயல்பட காத்திருக்கணும். ஆபிரகாம் வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள் என்ன முடிஞ்சால் என்ன அந்த சந்ததியை அவனை தருவேன்னு சொன்ன எப்போ கொடுத்தாரு தெரியுமா? ஆபிரகாம் பார்க்கல, ஈசாக்கு பார்க்கல, யாக்கோபு பார்த்தார், யாக்கோபும் பார்க்கலன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் யார், அவங்க எல்லாரும் எகிப்துக்கு 70 பேர் தான் போனாங்க. அங்கேருந்து எகிப்திலேருந்து பிறப்பிட்டு வர்ற மக்களை பார்த்தா உலகமே பயந்துச்சு. 4வது தலைமுறையில் தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நிறைவேற்றப்படுது. நம்ம தேவன் அப்படி தேவன் தான். நம்ம தான் இந்த வாழ்க்கையை சின்னஸாக பார்க்குறோம். அவர் நம்ம பரம்பரையெல்லாம் சேர்த்து பார்க்குறாரு, நம்ம பேரன் பேத்தி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறாரு அவர். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம பரம்பரையை பாதிக்கும். ஒவ்வொரு தப்புக்கும் பரம்பரை பதில் சொல்லும். அதனால் நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களும் பரம்பரைக்கு வரும், நம்மளுடைய சாபங்களும் பரம்பரைக்கு வரும். அதனால் அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இப்படி தான். அது பொறுமையாக காத்திருந்தாவன், நிதானமாக செயல்பட்டானவன். ஆபிரகாம் என்ன தான் பண்ணாலும் ஈசாக்கு இவன் செய்ததில் தான் கரெக்டாக இருந்தான். ஈசாக்கு ஆபிரகாமை போல இவன் ரொம்ப சரியாக இருந்தான் ஈசாக்கு. அதே போல் நம்மளும் எங்கெல்லாம் வாக்குவாதம் பண்ண சூழ்நிலை வருதோ அப்போ ஈசாக்கை நினச்சிக்கன்னு, நான் பக்கத்து வீட்டுக்காரங்க, தெருவில் சொந்தக்காரங்க, வேலை ஸ்தலத்தில் இடைஞ்சல் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் வீட்டில் மனைவி கணவன் பிள்ளைங்க கிட்ட இருந்து பிரச்சனை வரும், வாக்குவாதம் பண்ண வேண்டி வரும். ஈசாக்கை நினச்சிக்கணுன்னு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமை நீடிய பொறுமையாக இருக்கணும். ஆவியானவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும். ஆவியானவரே பொறுமையால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். ஈசாக்கை போல ஜெயித்து கொண்டே இருப்போம். ஈசாக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை கொடுக்குற ஒரு கேரக்டராக நான் பார்க்குறேன். அடுத்து யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். வசனம் வாசி கேட்போம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால். யோசேப்பு தனது சகோதரர்கள் செய்த தீமையை எல்லாம் அவர்களுக்கு மன்னித்தான். சகோதரர் என்ன தீமை பண்ணாங்க? இவனுக்கு கொலை செய்ய வகை தந்தாங்க, மன்னிக்கிறான். கொலை செய்ய வகை தந்தவங்களை மன்னிக்கிறான் இவன். இயேசு அவரை சிலுவையில் அறைந்தவங்களை மன்னித்தது போல பழி வாங்க ஒரு நொடி பொழுது போதும். ஏன்னா அவன் பிரதமர். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு பிரதமர், பெரிய இராணுவமே அவன்கிட்ட இருக்குது. பிரதமர் என்பது பதவி அவனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? அவன் அதுக்கு எப்படி தகுதியானா? யோசேப்பு அன்பை, சமாதானத்தை, சாந்தத்தை வெளிப்படுத்தினான். பழி வாங்குகிற எண்ணத்தை, கோபத்தை, பகையை ஜெயித்தான். போத்திபார் மனைவியிடம் பாவத்தை கண்டு ஓடினான். ஆகவேதான் அவனுக்கு பிரதமர் பதவி. யோசேப்பை போல பாவத்தை கண்டு ஓடினால் யார் என்ன தீமை செய்தாலும் மன்னித்து நன்மையை மட்டுமே செய்தால் நாம் உயர்த்தப்படுவோம். இறுதியாக மோசேயை பார்த்து முடிக்கப் போகின்றோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ,
எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். பாருங்க, மீரியாம் மோசேயுடைய அக்கா. ஆரோன் இன்னொரு தம்பி அவளுக்கு. இது குடும்பம். மீரியாம் மோசையை பற்றி சொல்கிறா, விரோதமாக பேசுகிறா. அதை பைபிளில் கொடுக்கப்படலை. விரோதமாக பேசின்னு சொல்லி அதை தாண்டி வந்துட்டு பைபிள். நம்ம அதை பார்க்க போகிறோம். மோசைக்கு விரோதமாக என்ன பேசினாலும் என்று நம்ம பார்க்க போகிறோம். மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதை பார்த்து மீரியாமுக்கு பொறாமை வந்துட்டு. ஏன்னா இவளுக்கு அதில் பங்கும் இல்லை, பதவியும் இல்லை. மீரியாம் எனக்கும் மோசே ஒரு பொறுப்பும் கொடுக்கலேன்னு அவள் ஆசைப்படுறா, அவள் பொறாமப்படுறா, அவள் வேணுங்கிறா, பொறுப்பு வேணுங்கிறா. எதனால்? அதனால் சூது, வஞ்சகம், துரோகத்தால் மோசைக்கு மக்கள் வழிநடத்த தகுதி இல்லைன்னு சொல்ல முயற்சி பண்ணுறா, குற்றச்சாட்ட முயற்சி பண்ணுறா. மோசே புறஜாதி எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டான். அதனால் தேவ மக்களாகி இஸ்ரேல் மக்கள் வழிநடத்த தகுதி அவனுக்கு இல்லைன்னு சொல்ல வாரா. தேவனை விட இவள் பெரிய ஆள் போல செயல்பட நினைக்கிறா, மாம்சத்தில் செயல்படுறா. மோசைக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது மோசைக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கேட்டார், உடனே செயல்பட்டார் தேவன். கர்த்தர் சொல்கிறத வாசி கேட்போம். என்னாகுமோ 12வது அதிகாரம் 8வது வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படியிருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். என்ன சொல்றாரு பாருங்களா? என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? மோசையை பற்றி சொல்கிறாரு, சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனுங்கிறாரு. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிறாரு. வீடுனா என்னது? தேவனுடைய வீடுனா என்னது? நம்ம வீடு தான் தேவனுடைய வீடு. நம்ம வாழ்க்கை தான் தேவனுடைய வீடு. நம்ம வாழ்க்கையெல்லாம் உண்மையாக இருக்கிறோமா? தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? தேவன் கட்டளை நடக்கிறோமா? துரோகம் பண்ணாமல் இருக்கோமா? பகைக்காமல் இருக்காமா? கேடு பண்ணாமல் இருக்கிறோமா? அவர் கட்டளை நடக்கிறோமா? மோசே நடந்தான்னு சொல்கிறார். அதான் என் வீட்டின் எங்கே உண்மை உள்ளவங்கிறாரு. நான் அவங்க வீட்டில் உண்மையாக இருக்கிறோமா? அதுதான் அவர் உடனே இறங்குறாரு. தேவன் மோசேக்கு உடனே செயல்பட காரணம் என்ன? அவன் வீட்டில் உண்மையாக இருந்தான். எல்லாத்தையும் விட சாந்த குணமாக இருக்கிறான். எல்லாத்தையும் விட சாந்த குணமாக இருக்கிறான் அவன். அதுதான் அடுத்து அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். இவர் தண்டனை கொடுத்துட்டாரு. யாருக்கு? மீரியாமுக்கு வெண்குஷ்டன் தண்டனை கொடுத்துட்டாரு. மோசையை பற்றி அவர் பேசுனதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்காக ஜெபம் பண்ணுறான் தேவன்கிட்ட. மோசே வெண்குஷ்டத்தை மாற்றி போடுன்னு சொல்லி கெஞ்சிறான். மோசே எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணுறான். அவனை அந்த பதவி அவனை இல்லாமல் ஆக்கிறணும்னு சொல்லி போராடி பிரயாசப்பட்ட மீரியாமுக்காக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறான், கெஞ்சிறான் தேவன்கிட்ட. மோசேனுடைய குணத்தை பார்த்தீங்களா? உண்மை உள்ளவன், சாந்த குணமுள்ளவன், எதிரிகளுக்காக, தன்னை எதிர்த்து பேசுகிறவங்களுக்காக, தன்னை இடைஞ்சல் பண்ணவங்களுக்காக கெஞ்சி ஜெபம் பண்ணுறவன். இதனால தான் தேவன் உடனே செயல்பட்டார். கண்களை மூடிக்கொள்வோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மாம்ச கிரியைகளுக்கும் ஆவியின் கனிகளுக்கும் ஏற்றார் போல காரியங்களை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் தேவனுக்குள் ஸ்திரப்பட நம்மை பயன்படுத்துவார். நமது வேலை என்ன? மாம்ச கிரியையை அகற்றிவிட்டு ஆவியின் கனி கொடுப்பவர்களாக ஆக வேண்டும். ஜெபம். பரலோக பிதாவே, தாவீதை போல, யோபுவை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல, மோசேயை போல நாங்கள் மாமிச கிரியையில் சிக்கிவிடாமல் எங்களுக்கு ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக எங்களை ஆக்கி எங்களை ஆசீர்வதியும்ப்பா. அப்படி செய்கிற தேவக நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன்.